இது ஒரு வரியில சொல்லணும்னா இட் இஸ் எ வெரி பேட் நியூஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. ஆட்சியில் யார் இருந்தாலும் பாருங்க, ஆர்கே நகர் 90% தாண்டுதுங்க. பெரம்பூர் 89%. விஜயனுடைய அரசியல் நுழைவு என்ன பண்ண போதோ என்ன பண்ணுச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனா அது ஒன்ன பண்ணுச்சுங்க. இளைஞர்கள் இவ்வளவு நாள் அரசியல்னா சாக்கடை, அரசியல் நம்ம போனோம்னு சொல்லி அரசியல் பக்கம் திருப்பி அரசியலை பார்க்க வச்சாரு. இல்லைன்னா எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க, பல ஆயிரம் செலவு பண்ணி துபாயில இருந்து. எந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க? கன்னியாகுமரி பல மாவட்டங்கள் சதன் போறவங்களுக்கு பஸ்ஸே இல்ல, மறியல் பண்ணாங்க. ரோட்ல உட்காந்து டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு. விஜய் எல்லா எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருந்தும் ஓட்ட புடுங்குறாரு. இப்ப திமுக பயந்து இருக்குதுன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா முதல்வர் பாத்தீங்கன்னா வார் ரூமுக்கு போயிட்டாரு. அவங்கள கலங்கடிச்சு வச்சிருக்கு, ரெண்டு கட்சியையும் கலங்கடிச்சிருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி தலைகீழா தோத்தாங்க திமுக. அஜித் அவர் ஓட்டு போட்டு வந்தாரு, போஸ்ட் கொடுத்தாரு, போயிட்டாரு. ஆனா திடீர்னு எங்கிருந்தோ ஒரு மெசேஜ் ஐடிவி டிஎம்கே தான் ஒளிபரப்புல, அத சாட்சியமா அந்த காணொலி எதுவும் போடல. ஆனா என்ன பெடல் பண்றாங்கன்னா, புழுகி 8 நாளைக்குனாங்க, 8 செகண்ட் கூட அது இல்லை. இந்த மாதிரி இவங்க பண்றாங்க தெரிஞ்ச உடனே அஜித் அவங்க மேனேஜர் மூலம். ஆனா ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவரை இந்த கேள்வி இப்படி கேட்கறாங்க, அதெல்லாம் செட்டப் தான். நம்ம பெண் நிறுவனத்தின் ஏற்பாடா ஐடியாவா கூட இது இருக்கலாம். அஜித் ரசிகர்கள் ஓட்டா வாங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க, நீங்க இப்படி சொல்லணும்னு. எல்லாம் நாடகம் தானுங்க இப்ப. அதனால அதுல மிசரபிளா தோத்து போனாங்க. நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், நான் 2 சார் தான் இந்த இன்க்ரீஸுக்கு மெயின் காரணம். ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று விஜய் சார். ஊழலுக்கு எதிர்த்து நான் குடும்ப அரசியல வந்தேன்னு சொல்லி அதெல்லாம் உடைச்சி கிடைச்சி டிவி எல்லாம் நீங்க செந்தில் பாலாஜி பக்கத்துலயும் சேகர் பாபு பக்கத்துலயும் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்றாருன்னா என்ன சொல்றதுங்க? 2 பேருமே நாடறிந்த ஆட்கள். காசு கொடுத்தா எதுக்கு ஒண்ணா யாருக்கு ஒண்ணா ஆதரிப்பாரா? எனக்கு பாவம், ஒரு ஆள் ரொம்ப வருஷமா நாடகம் ஆடி நடிச்சு ஒரு இமேஜை கட்டி வச்சிருந்தாருல, அதெல்லாம் இப்போ ரொம்ப தூளா ஆயிடுச்சுங்க. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சூப்பர் சார். அந்த தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு சார். எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் இந்த வெற்றி விழாவில் சொல்லுவாங்க, இது குடும்பங்கள் கொண்டாடும் படமா மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த குடும்பங்கள் கொண்டாடிய ஒரு எலெக்ஷனா மாறி இருக்கு. இப்போ விஜய் சார் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விஜய் சாரோட படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்க்க கிளம்பி போவாங்க. அதே மாதிரி இந்த முதல் ஓட்டை பதிவு செய்யறதுக்கு நிறைய பேர் கிளம்பி போயிருந்தாங்க. ஆக்சுவலாக விஜய் சார் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு விஜயாவும் ஒரு விஜயாவும் வருவாங்கன்னாங்க. அப்போ நான் ஏதோ சொல்லும் போது ஏதோ பேசுறது ஏதோ சும்மா பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்தவங்க எல்லாருமே விஜயா தான் வந்திருந்தாங்க. அந்த ஒயிட் ஷர்ட்டு, ட்ரெஸ் கோடு உள்பட எல்லாரும் வந்திருந்தாங்க. இந்த எலெக்ஷனை எப்படி பாக்குறீங்க சார் ஒட்டுமொத்தமா? ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. அதாவது ஜனநாயக திருவிழா, பேரின்ப பெருவிழா மாதிரி மக்கள் முதல் முறையா, நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளோ எந்தூசியாசமா ஆட்கள் ஆர்வத்தோடு காலையில, அதுவும் சம்மர் பீக்ல இருக்கு, கத்திரி வரப்போகுது, செம வெயில், ஆனாலும் மக்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் ரொம்ப ஆர்வத்தோடு வந்தாங்க. இது ஒரு வரியில சொல்லணும்னா இட் இஸ் எ வெரி பேட் நியூஸ் ஃபார் த ரூலிங் பார்ட்டி. ஓகே ஓகே. ஆட்சியில் யார் இருந்தாலும் இப்படி மக்கள் ஆர்த்தெழுந்து ஓட்டு போடுறதுன்றது ரியலி அது ஒரு நல்ல செய்தி இல்லை ஆளுங்கட்சிக்கு. ஏன்னா எப்பெல்லாம் ஆட்சி மாறி இருக்கோ
அப்போல்லாம் வந்து பர்சன்டேஜ் வாக்குன்றது அதிகரிச்சிருக்கு 4%, 5%. அதனால் வந்து அது 67 திமுக ஜெயிச்ச போதும் சரி, 77 எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கேலேருந்து வெளியே வந்து தோக்கடிச்ச பிறகும் சரி, அது மாதிரி இன்னைக்கு 26லையும் அந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. 85.1% லேட்டஸ்டாக கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக வந்து 73 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 12%க்கு மேலே வந்து வந்திருக்கு. ஆனால் இது மொத்தத்துக்கும் காரணம் சார் அதுதான் அப்படின்னு அதை நிலை நிறுத்த நேற்று சாயந்தரத்துலேருந்து பாவம் மீடியாக்களில் பல பேர் ஓவர் டைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னு தெரில. அதுவும் ஒரு காரணம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெஷல் இது இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் SIR என்பதும் ஒரு காரணம். ஆனால் அதுதான் ஒரே காரணன்றதை என்னால் ஒத்துக்க முடியல. ஓகே சார், நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொன்னேன். நான் 2 சார் தான் இந்த இன்க்ரீஸுக்கு மெயின் காரணம். ஒன்று SIR, இன்னொன்று விஜய் சார். இந்த 2 சார் தாங்க உண்மையிலே. இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம் மைனர். ஆனால் மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அளவுக்கு வாக்குகள் சென்னையில் நார்மலாக இந்த மாநகரங்கள் நகரங்கள் டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஓட்டு போடுறதுல அவ்வளோ ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ராமன் ஆண்டால் என்ன லட்சுமண ஆண்டால் என்னன்ற மாதிரி மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் கூட நேற்று பாருங்க, RK நகர் வந்து 90% தாண்டுதுங்க. பெரம்பூர் 89%. அதாவது there is no difference between rest of தமிழ்நாடு அண்ட் சென்னை சிட்டி. ஓகே ஓகே, வழக்கமாக 10% வித்தியாசம் இருக்கும், அதாவது குறைவாக இருக்கும் சென்னையில். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்படியே குடும்பங்கள் கொண்டாடும் படம்ன்ற மாதிரி ரொம்ப, அதுவும் இளைஞர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர். நான் ரொம்ப நாளாக இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அரசியலில் ஈடுபட வச்சது வந்து விஜயுடைய வருகை தான். விஜயினுடைய அரசியல் நுழைவு என்ன பண்ண போதோ என்ன பண்ணுச்சோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அது ஒன்றை பண்ணுச்சுங்க. இளைஞர்கள் இவ்வளோ நாள் அரசியல்னா சாக்கடை, அது அயோக்கியர்கள் புகலிடம், அந்த பக்கம் போவோம் இப்படி போயிடுவேன் போயிட்டு இருந்த இளைஞர்களை சோசியல் மீடியா உள்பட ரொம்ப சாவியான ஆட்களை அரசியல் நல்லது தான் பொழுது, மக்களுக்கு சேவை பண்ணோன்னா அரசியல் நம்ம போகணும்னு சொல்லி அரசியல் பக்கம் திருப்பி அரசியலை பார்க்க வச்சாரு, படிக்க வச்சாரு, அதை விமர்சனம் பண்ண வச்சார் பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக நான் பார்க்குறேன். இல்லை சார், எனக்கு என்னன்னா இப்போ எலெக்ஷன் வந்து அதிகமாக ஓட்டு வந்து இந்த போல் ஆயிருக்கு, அது நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து விஜய்லாம் இல்லை, அந்த விஜய் அலையெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வீசல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 4ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன அலை தெரிஞ்சிட போகுது, ஏன் அவசரம் பண்ணோம்? ஓகே சார், பாரு எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, கலைஞர் இருக்கும் போதும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் சரி, இந்த அளவுக்கு அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனதில்லை. அப்படி இருக்கும்போது வந்து விஜய் அலைன்னு சொல்றது வந்து இல்லைன்னு சொல்றது வந்து நம்மளால எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். சில பேர் வந்து ஓவர் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எந்த மாற்றமும் இல்லை, வழக்கமான தேர்தல் தான் அப்படின்லாம் சொல்றாங்க. அது தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறது தான். அதாவது அந்த நெருப்பு கோழி பூமிக்குள்ள தலையை விட்டுட்டு ஒரே இருட்டு பூலோகம் இருண்டுதுன்னு சொல்லுமா, அது மாதிரி தான் திமுக ஆதரவாளர்கள், திமுக ஊடக நண்பர்கள் என்ன நிறுவுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா நேற்று சாயந்தரத்துலேருந்துன்னு, அதாவது வந்து சில பத்திரிகையாளர்கள் உண்மையாக சொல்கிறாங்க, இது ஒரு பேட் நியூஸ் ஃபார் ரூலிங் கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 5% 10% ஏறுறதுன்றது இன்னும் ஆட்சியின் மாண்பு பாராட்டி இந்த ஆட்சி தொடரட்டும்னு வராங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ மாற்றத்துக்கான ஒரு சமிக்ஞையாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து இதில் வந்து விஜயின் பங்கு இருக்குங்க. விஜய் தான் காரணம்னு நானும் சொல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் விஜயின் பங்கு பெரும் பங்குங்க. இந்த இளைஞர்களை இழுத்துன்னு வந்து தேர்தலில் பங்கெடுக்க வச்சிருக்காரு பாருங்க. இல்லைன்னா எத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க, பல ஆயிரம் செலவு பண்ணி துபாயிலிருந்து எப்போ எந்த ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க. நிறைய பேர் இன்னும் ஓட்டு போட முடியலன்னு கேளம்பாக்கத்தில் முதல் நாள் ராத்திரி, மறுநாள் காலையில் போலிங் தொடங்குதுன்னா முதல் நாள் ராத்திரி கன்னியாகுமரி பல மாவட்டங்கள் போகிறவங்களுக்கு பஸ்ஸே இல்லாமல் மறியல் பண்ணாங்க, ரோட்டில் உட்காந்து டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு. ஸோ அதனால்
என்னை பொறுத்தவரையில் மக்கள் வாக்களிப்பதற்கு இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்தது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஜனநாயகத்துக்கு நல்லதுங்க, நம்ம நாட்டுக்கு நல்லதுங்க. ஆனால் இது மட்டுமே போதாதுங்க. வாக்கு சதவீதம் உயர்ந்தால் 100க்கு 100லாம் வந்தால் மட்டும் இங்கே இன்னொரு பக்கம் கேஷ் ஃபார் ஓட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம வில்லிவாக்கம் தொகுதி ஓட்டர் தானே, இங்கே எங்கள் சர்வன்ட்டே சொல்கிறாரு, கூப்பிட்டு 1500 ரூபாய் திமுக காரங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்களாம் ஒரு ஓட்டுக்கு, அண்ணா திமுக ஆளுங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஸோ அதனால வாக்குக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, ஆசை காட்டி ஏமாத்துவது என்பதை ஒழிக்கலைன்னா நீங்கள் 100க்கு 100% கொண்டு வந்தாலும் டெமோக்ரஸி வில் நாட் வின். ஜனநாயகத்தில் வந்துங்க எல்லா இதுவும் பார்க்கணும் இல்லை, மக்கள் நேர்மையாக அவங்களுக்கு மனசில் இருக்கிறது அவங்க பிரதிபலிக்கிறது தானே மக்களாட்சி. ஆனால் இன்னைக்கு வந்து 20,000 ரூபாய் தரேன், 10,000 ரூபாய் தரேன், டோக்கன் தரேன், அதை தரேன், ஃப்ரிட்ஜை தரேன், பஸ்ஸை தரேன், இப்படி சொல்லிட்டு ஆட்களை வந்து ஓட்டு களவாடுறது தானே. இதுலேயும் வந்து எலெக்ஷன் கமிஷனும் கவர்மெண்ட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும். வெறும் நம்பர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வரலாறு படைத்து விட்டோம்னா இங்கே வரலாறு கீழே எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ நியாயமான தேர்தல், அனைவருக்கும் சமமான வாய்ப்பு, சுதந்திரமாக வாக்களிக்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தணும். அதை பண்ணாதான் தேர்தல் ஆணையம் முழு வெற்றி அடைஞ்சு இப்போ ஆஃப் ஜம்ப்பு தான், அதாவது கிணற பாதி தாண்டினா மாதிரி தான். அதாவது போன வாட்டியை விட இந்த வாட்டி நிறைய. அதுக்கு காரணம் ஒரு காரணம் சாரு தான், அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு நியர்லி 60-70 lakhs வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை. ஆனால் அப்சல்யூட் நம்பர்லேயும் 20-30 லட்சம் அதிகமாக இருக்குதுன்றதை நம்ம மறுக்க முடியாது. அதனால வந்து ஓட்டு போடாமல் முன்னால் பேர் இருந்து கூட ஓட்டு போடாமல் இருந்தாங்க இல்லையா. நான் தான் சொல்லுவேன், ஒரு 30% 25% அவங்க போடா எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு ஒன்றும் கிடையாதுன்னு இருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் வர வச்சிருக்காரு போலிங் பூத்துக்கு. அதுதான் இதனுடைய இந்த ஒட்டுமொத்த விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கரூரில் வந்து 90% மேலே வந்து ஓட்டுகள் வந்து பதிவாகியிருக்கு. ஏற்கனவே அங்கே என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். அந்த பகுதி மக்கள் தங்களுக்கான அந்த நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை வந்து பதிவு செஞ்சிருக்கலாங்களா இந்த அளவுக்கு? இல்லைங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக இருக்கு. கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், கரூர், இந்த ஒரு 6-7 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதிகமான வாக்குகள் இருக்கும். போன வாட்டியும் கரூரில் வந்து அதிகமான வாக்குகள் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த 4 தொகுதிகள் தான் வந்தது. இந்த வாட்டியும் அப்படிதான் இருக்கு. அதில் ஒன்றும் பெருசாக இந்த சம்பவத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு சம்பந்தம் என்னன்னா, சம்மந்தப்பட்ட ஆசாமி கரூர்லேருந்து விட்டு ஓடி கோயம்புத்தூருக்கு போனது தான் இதில் சம்பந்தமான விஷயம். மற்றபடி வெஸ்டர்ன் பெல்ட்டு, அதாவது மேற்கு பகுதி பூரா கொங்குன்றாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு எனக்கே குழப்பமாக தான் இருக்குது. அதாவது வந்து அங்கே வந்து பாஜக அதிமுக போன வாட்டி ஸ்கோர் பண்ணாங்க, போன வாட்டி ஜெயிச்சாங்க. அவங்க ஜெயிச்ச தொகுதியில் 66ல் ஒரு 50-55 வந்து அந்த பகுதியில் தான். அப்போ அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு எங்கே போயிருக்கு? இந்த வாக்குகள் அதிகமாவதின் பின்னணி விஜயா அப்படின்னா அவருக்கு போச்சா? இவர்கள் எவ்வளோ இழந்தாங்க? ஏன்னா இட் இஸ் எ ஃபேக்ட், விஜய் வந்து எல்லா எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்தும் ஓட்டை பிடுங்குறாரு. அதாவது இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி, விசிகா, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக. ஆனால் எவ்வளோ பிடுங்குறாருன்றது தான் நமக்கு இனிமேல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா தான் ஆக்சுவலாக தெரியும். பட் இஸ் கிராபிங் ஓட்ஸ் ஃப்ரம் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கட்சிகளினுடைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். தாவேகாவுடைய வெற்றி தோல்வியும் நிர்ணயிக்கப்படும். ஒரு இடத்துல இருந்து 40% எடுத்தாருன்னா அவர் அங்கே ஜெயிச்சுடுவார். அப்போ அதனால் வந்துங்க ரியலாக தெரிஞ்சுக்கணுன்னா ஆக்சுவல் கவுண்டிங்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணோம். நமக்கு இஷ்டமாக இருக்குதுன்றதுக்காக 210 தொகுதின்னு இன்னொன்று டயலாக் அடிச்சிடக்கூடாது. ஆனால் எனக்கு ரொம்ப திமுக வந்து பயந்து இருக்குதுன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எல்லாரும் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் முதல்வர் பார்த்தீங்கன்னா வார் ரூமுக்கு போயிட்டாரு. அவங்கள கலங்கடிச்சு வச்சிருக்கு. 2 கட்சியையும் கலங்கடிச்சிருக்குது. அதிமுக, திமுக ரெண்டையுமே வந்து இந்த ஹை ஓட் பர்சன்டேஜ், ஜனங்க கிட்ட இந்த எந்தூசியாசம், குடும்பமாக இந்த சம்மரையும் புறக்கணித்து நகரம்
கிராமம் வித்தியாசம் இல்லாமல் ஒரு யூனிவர்சலாக இப்படி ஒரு மக்கள் எழுச்சி வந்தது வந்து 2 கட்சியையும் கலங்கடிச்சதுன்னு தான் நினைக்கிறேன். கூடுதலாக ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தானே பக்குன்னு அதிகாரத்தை இழக்க போகிறவங்க அவங்களுக்கு தானே. அதனால் வந்து வார் ரூமுக்கெல்லாம் போனார். 2வது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி தலைகீழாக தோத்தாங்க நேற்று திமுக. அஜித் வந்துங்க நான் வந்து ஃபுல்லாக ஏன்னா காலையில் 6:30 மணிக்கு அவர் வந்துட்டார். அப்போ வேறு செய்தியெல்லாம் நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் வந்து ஒரே கம்மோஷன் ஏற்பட்டதால் சட்டத்துக்கு புறம்பாக 7 மணிக்கு முன்னாலேயே அவரை 3 நிமிஷத்துக்கு முன்னாலேயே போட வச்சுட்டாங்க. 6:57 அவர் ஓட்டு போடும்போது. அது ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்னு வச்சிங்களேன். எலெக்ஷன் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நினைச்சாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவர் ஓட்டு போட்டு வந்தார், போஸ்ட் கொடுத்தாரு, போயிட்டாரு. ஆனால் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு மெசேஜ் ஐடி விங் டிஎம்கே தான் அந்த வகைராக்கள் தான் பரப்புகிறாங்க. அதாவது வந்து அவர் அதை யாரும் ஒளிபரப்பலை, அதை சாட்சியமாக அந்த காணொலி எதுவும் போடல. ஆனால் என்ன பெடல் பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட நிருபர் ஒருத்தர் கேட்டாராம், சார் மாற்றம் வருமா, மாற்றம் வேணுமான்னு. அதுக்கு அவர் நோ நீடுன்ட்டாராம், மாற்றம் தேவையில்லைன்ட்டாராம். இதை வந்து சன் நியூஸில் கார்டு போடுறாங்க, அவ்வளோதான். அதாவது அஜித் ரசிகர்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்களாம், மாற்றம் இல்லை, இந்த ஆட்சியை நல்லாட்சி கொடுத்துட்ருக்கிறாரு, தொடரட்டும்னு சொல்கிறாராம் அப்படின்னு சொல்லி. இந்த கிம்மிக்ஸ்லாம் ஓகே. ஆனால் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குனாங்க, 8 செகண்டு கூட அது இல்லை. இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அஜித் வந்து அவங்க மேனேஜர் மூலம் மறுப்பு கொடுத்துட்டாரு. அப்படிலாம் யாரும் என்னை கேட்கல, நான் சொல்லவே இல்லை. அதுதான் இன்னும் டேமேஜிங். மாற்றம் வேணான்னு நான் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு மெசேஜ் அதுதான் டேஞ்சரஸ். நீங்கள் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தாண்டான்ற மாதிரி மாற்றம் வேண்டான்னு அவர் சொல்லிட்டாருனாங்க, அது அப்படியே இருந்திருந்தா வண்டி ஓடி இருக்கும். அவர் திரும்ப நான் அப்படி சொல்லலை, மாற்றம் வேண்டாம்லாம் சொல்லலைன்னா அந்த மெசேஜ் மாற்றம் வேணும்னு அஜித் குமார் சொல்றாருன்ற மாதிரி போவோம் இல்லை. இதுல இதெல்லாம் கூட விடுங்க. ஆனா ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவரு இந்த கேள்வி இப்படி கேட்குறாங்க, அதெல்லாம் செட்டப் தான், எல்லாம் செட்டப் செல்லப்பாக்கள் தான். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அப்படி கேட்க வைக்கிறாங்க. அநேகமாக பெண் நிறுவனத்தின் ஏற்பாடாக ஐடியாவாக கூட இது இருக்கலாம், அஜித் ரசிகர்கள் ஓட்டை வாங்கிறதுக்காக. அவங்க கேட்குறாங்க, சார் அஜித் குமார் இப்படி வந்து சொல்லியிருக்காரு மாற்றம் தேவையில்லை. அப்போ இவர் உடனே நல்ல கருத்து தானே சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு என்ன தெரியலன்னா அவர் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு முதலமைச்சர் யாராவது ஏதாவது கேட்டால் சொல்லாமா? நான் அந்த நிலைமையில் இருந்திருந்தேன்னா, ஸ்டாலின் இடத்துல என்ன அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னும் பார்க்கல கேட்கல எனக்கு தெரியல, அப்படியா, நான் பார்க்குறேங்க விசாரிக்கிறேங்கன்ட்டு போயிட்டே இருப்பேன். இது மொத்தத்தையும் அஜித் ரசிகர்களை கவருவதற்கான ஒரு ஏற்பாடுன்றத அவருக்கும் தெரிஞ்சு தான் சொல்லி ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்பாங்க, நீங்கள் வந்து இப்படி சொல்லணும்னு. எல்லாம் நாடகம் தானேங்க இப்போ. அதனால் அதில் மிசரபிளாக தோற்று போனாங்க. ஸோ பல்வேறு விஷயங்களை நான் பார்க்கும்போது ஆளும் கட்சிக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, எதிர்கட்சிக்கு அதுக்கும் வந்து என்னடா ஆட்சி கிடைக்கும்னு நினைச்சோம், நடுவில் இவன் வந்து ஆட்டையை போட்டானு. இல்லை சார், இப்போ அஜித் அவர்கள் வந்து தாவேக்காக தான் ஓட்டு வந்து பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாது அவர் எப்படி பண்ணாருன்னு தெரியாது. ஒரு யூகமாக வந்து இப்போ நிறைய பேர் அது எப்படி நம்ம சொல்ல முடியுங்க? அன்லெஸ் தட் பர்டிகுலர் பர்சன் கம்ஸ் அவுட் அண்ட் சே நான் வந்து ஐ ஓட்டட் ஃபார் டிவிக்கேன்னு சொன்னால் ஒழிய நம்ம அவர் அங்கே தான் போட்டிருப்பாரு, அவர் கை இங்கே தான் போச்சு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அது தனிப்பட்ட அவருடைய உரிமைங்க. ஓகே. அதே மாதிரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய் சாருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் சார் தெரிஞ்சது. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த எலெக்ஷன் நாள் அன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் வந்து விஜய் சாருக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது. வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட்ல வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒயிட் கலர் சட்டை போட்டது தான் சப்போர்ட்ன்றீங்களா? எனக்கு அந்த மாதிரிலாம் டீகோட் பண்ண தெரியல. நிறைய பேர் போட்டது அந்த கோட் வேர்ட் அக்செப்டட்னு சொல்லிட்டு போடுறாங்க. வந்து எல்லாரும் விஜய் சார் மாதிரியே வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட்டா பேசுறது நல்லா. ஆனால் சாதாரண ஆட்கள் விஜய் ஃபாலோவர்ஸ் அந்த ட்ரெஸ் கோட்ல நான் நிறைய பேரை பார்த்தேன். அந்த ஒயிட் ஷர்ட்டு, அந்த இது ஆஷ் கலர்ல பேண்ட்டு அது பண்ணாங்க பார்த்தாங்க. பட் சினிமா துறையில் அவர் ஒன்றும் உதவியை எதிர்பார்க்கலைங்க. ஓகே.
அவர் வந்து எதிர்பார்த்து அதுக்கு ஆட்களை வரணும்னா 100 பேர் லைன் கட்டி வந்திருப்பாங்க. வந்த ஆளையே கூட துரத்தி விட்டார். ஒரு ஆள் ஓடிட்டான இந்த கட்சிக்கு, யாராவது லாட்ரி ஆள் கட்சி, தாடி பாலா. அதனால அவரை பொறுத்தவரையில் அவர் மக்களை நம்புறாரு, ஜனங்களை வந்து நம்புறாரு. அவர் சினிமா உலகத்துலேருந்து 2 பேரை கூப்பிட்டு வந்து கவர்ச்சி காட்டணும்னு நினைச்சா ரொம்ப நல்லாலாம் பண்ணியிருப்பாரு. அது கமல்ஹாசன் பண்ணிட்டு இருந்தாரு. மோசம் ஆயிடுச்சு. மாற்றம் வருமானு கேட்கறாங்க, மாற்றம் வந்துட்டு தான் சார் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, கமல்ஹாசன் மேல எனக்கு இருந்த மரியாதை மதிப்பெல்லாம் ரொம்ப போயிடுச்சுங்க. எப்போனா அவர் வந்து தேர்தலில் நான் நிற்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எம்பி வாங்கிட்டு அவர் கட்சியில வேற யாரும் எந்த பொறுப்புக்கும் வரக்கூடாதுன்னு பண்ணாரு பாருங்க. அப்பவே எனக்கு வந்து அவர் மேல இருந்த மரியாதை போயிடுச்சு. ரெண்டாவது, ஊழலுக்கு எதிர்த்து நான் குடும்ப அரசியலை வந்தேன்னு சொல்லி அதெல்லாம் உடைச்சி கிடைச்சி டிவி எல்லாம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பக்கத்துலேயும் சேகர் பாபு பக்கத்துலேயும் உட்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறாருன்னா என்ன சொல்கிறதுங்க. 2 பேருமே நாடறிந்த ஆட்கள். அவங்க எவ்வளோலாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆதரவாக வந்து கமல்ஹாசன் என்னதான் 20 லட்சம் கொடுத்தாலும் சரி, 25 லட்சம் கால் ஷீட்டுக்கு வாங்குற மாதிரி அவர் வாங்கின்னு வந்தாலும் சும்மா வரலையே, அது மட்டும் நான் செக் பண்ணிட்டேன். அவருக்கு இப்போ இந்த திறப்பு விழா விளம்பரம் மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறாங்க. அதனால அவர் வராரு. ஆனால் காசு கொடுத்தா எதுக்கு ஒன்றா யாருக்கு ஒன்றா ஆதரிப்பாரா? ரொம்ப எனக்கு பாவம். ஒரு ஆள் ரொம்ப வருஷமா நாடகம் ஆடி நடிச்சு ஒரு இமேஜை கட்டி வச்சிருந்தார்ல, அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப தூளாக ஆயிடுச்சுங்க. அவருடைய சமீப கால நடவடிக்கை சில வருஷங்கள்லேயே தூளாயிடுச்சு. ஆனால் அந்த இமேஜை அவர் கட்டுறதுக்கு பல 10 ஆண்டுகள் ஆச்சு. சிந்தனையாளர், ரொம்ப நாட்டுப்பற்று, அது இதுலாம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு 2-3 படங்கள் எடுக்கணும், ரெட் ஜெயண்ட் மூலம் ரிலீஸ் பண்ணணும், ஒரு பெரிய பட்ஜெட் படங்களில் நடிக்கணும், காசு சம்பாதிக்கணும். இதை தவிர வேற எந்த நலனும் மக்கள் நலன் மாநில நலன் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த எலெக்ஷன் எப்படியான ஒரு எலெக்ஷனாக முடிஞ்சது நம்ம பார்ப்போம். ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.